கர்நாடகாவில் ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய குழந்தையை மீட்கும் பணியானது 12 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. விளையாடிக் கொண்டிருந்த போது சாத்விக் என்ற 2 வயது குழந்தை மூடப்படாத ஆழ்துளை கிணற்றில் விழுந்தது. தீயணைப்பு மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கியிருக்கிறார்கள். சுமார் 15 முதல் 20 அடி ஆழத்தில் குழந்தை சிக்கிய நிலையில் தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. பக்கவாட்டில் பள்ளம் தோண்டி குழந்தையை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். கர்நாடகாவில் ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய 2 வயது குழந்தையை மீட்கும் பணி 12 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது. விஜயபுரா மாவட்டம் லசயான் கிராமத்தில் நேற்று மாலை 30 அடி ஆழத்தில் குழந்தை சிக்கிக் கொண்டது. இந்நிலையில் தற்போது மீட்பு பணிகளானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தீயணைப்பு மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆகியவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கியிருக்கிறார்கள். தற்போது 12 மணி நேரத்திற்கும் மேலாக மீட்பு பணிகள் தொடர்ந்து வருகிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார். செந்தில்நாதன், தற்போது ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய குழந்தையை மீட்கும் பணி எந்த கட்டத்தை எட்டியிருக்கு? முழுமையான விவரங்கள். கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டம் லசயான் என்ற கிராமத்துல தான் நேற்று மாலை சுமார் 6 மணி அளவுல சாதிக் என்ற 2 வயது குழந்தை விளையாடி கொண்டிருந்த போது தவறுதலாக மூடாமல் இருந்த ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்து சிக்கிக் கொண்டது. சுமார் 30 அடி ஆழம் கொண்ட இந்த ஆழ்துளை சுமார் 15 20 அடி தூரத்துல இந்த குழந்தை சிக்கிக் கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக நேற்று சிக்கிக்கொண்ட உடனடியாக மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து குழந்தைக்கு முதல் கட்டமாக ஆக்சிஜன் கொடுத்து அதன் பிறகு அதை மீட்க துளையிட்டு உள்ளே சென்றார்கள். 5 அடி தூரத்திற்கு உள்ளே சென்ற போது கடுமையான பாறைகள் தென்பட்டதால பக்கவாட்டில் தற்பொழுது சுமார் 20 அடி அளவிற்கு பக்கவாட்டில் துளை ஏற்படுத்தி அதை மீட்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது வரை குழந்தை உயிருடன் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செஞ்சிருக்காங்க. இன்னும் சில மணி நேரத்துல இந்த குழந்தையை மீட்கும் பணி வெற்றிகரமாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த குழந்தை உயிருடன் மீட்கப்பட வேண்டும் என கிராமத்தில் சுற்றியுள்ள அனைத்து கோவில்களிலும் இன்று காலை முதல் சிறப்பு பூஜை பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த குழந்தை மீட்கப்பட்டவுடன் அந்த குழந்தையை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வாகனம் தயார் நிலையில் இருக்கிறது. அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் தற்பொழுது அவர் தாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்கள்ல இந்த மீட்கும் பணியானது 12 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இரவு முழுவதும் தடைபடாமல் இந்த மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. வெற்றிகரமாக இந்த மீட்பு பணி இன்னும் சில மணி நேரங்கள்ல முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில்நாதன், தற்போது 12 மணி நேரத்திற்கு மேலாக குழந்தையை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. என்ன விதமான மீட்பு பணிகள் நடைபெறுது? மேலும் மீட்பு பணியில என்ன விதமான சிக்கல் அந்த வீரர்களுக்கு இருக்கு? அதாவது நேற்று மாலை 6 மணி அளவுல கரெக்டா இந்த குழந்தை உள்ள விழுந்து சிக்கி கொண்டிருக்கு. அது 15 அடியிலிருந்து 20 அடி தூரத்துல அந்த குழந்தை இருக்கும் நிலையில தான் நேரடியாக அதே துளையை அகலப்படுத்தி உள்ளே சென்று குழந்தையை மீட்கும் பணியில முதல் கட்டமாக அதிகாரிகள் ஈடுபட்டார்கள். ஆனால் சுமார் 5 அடி ஆழத்திற்கு உள்ளே சென்ற போது கடுமையான பாறைகள் தென்பட்டன. ஆகையால் அதே குழி வழியாக உள்ளே செல்வதை கைவிட்ட அதிகாரிகள் தான் தற்போது இரவு முழுவதும் பக்கவாட்டில் ஒரு குழியை ஏற்படுத்தி அதன் வழியாக உள்ளே சென்று குழந்தையை மீட்கும் ஒரு முயற்சியில ஈடுபட்டு வர்றாங்க. குழந்தைக்கு அந்த நேர் குழி வழியாக ஆக்சிஜன் மட்டுமே கொடுக்கப்பட்டு வருகிறது, வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லை. அந்த குழி வழியாக ஒரு கேமராவை செலுத்தி பார்த்த போது அந்த குழந்தையோட கால்கள் அசையும் வீடியோ தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக தான் குழந்தை உயிருடன் தற்பொழுது வரை இருக்கிறது என்பதை அதிகாரிகள் உறுதி செய்திருக்காங்க. அந்த பக்கவாட்டில் சுமார் 20 அடி ஆழத்துல குழி தோண்டும் பணி கிட்டத்தட்ட நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில மீட்டர் உள்ளே துளையிட்டு அந்த முக்கிய குழியை அடைந்து அந்த குழந்தையை மீட்கப்பட வேண்டும். இன்னும் சில மணி நேரங்களில் இது வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்று அதிகாரிகள் நம்பிக்கையுடன் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சில மீட்டர்கள் தான், குழந்தை விரைவில் மீட்கப்படுவார் என நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.